அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல்-முல்க் தொடர். அடுத்து அத்தியாயம் இக்கருத்தை பிரபஞ்ச அமைப்போடு தொடர்புபடுத்தி விளக்குகிறது. அல்லதி ஹலக சப்அ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத் ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுத்தூர். அவன் 7 வானங்களை ஒன்றின் மீது ஒன்று அமைந்திருக்கும் வகையில் படைத்தான். கருணை பொழியும் அருளாளனின் படைப்பில் எந்த சமச்சீரற்ற தன்மையையும் நீர் காண மாட்டாய். மீண்டும் மீண்டும் பார், அதில் ஏதாவது குறைபாட்டை காண்கிறாயா? சும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தைனி யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஅன் வஹுவ ஹசீர். ஆம், திரும்ப திரும்ப பார், உன் பார்வை மிகுந்த களைப்புற்ற நிலையில் தன் சிறுமையை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வரும். மனிதனை ஒரு பரீட்சைக்காக படைத்ததாக கூறும் அதே வசன தொடரில் பிரபஞ்சத்தின் சமச்சீரான இயக்கத்தை இறைவன் இங்கே விளக்குகிறான். அவன் உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறீர்கள் என்று பரிசோதிக்க மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என மனித வாழ்வை விளக்கிவிட்டு தொடர்ந்து பிரபஞ்ச இயக்கத்திற்கு அல் குர்ஆன் வந்து அதில் எந்த சமச்சீரற்ற தன்மையையும் நீர் காணமாட்டாய் என்று முடிகிறது. தொடராக அமைந்திருக்கும் இவ்வசனங்கள் உணர்த்த வரும் கருத்தென்ன? அதனை நாம் மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் அதன் பௌதிக இயக்கத்தில் மிகச் சீராகவே காணப்படுகிறது. அணுவிலிருந்து மிக பிரமாண்டமான கோள்கள் வரையிலான பொருட்களை நோக்கினாலும், ஒளி, மின்சாரம், காந்தம் போன்ற சக்தி வடிவங்களை நோக்கினாலும் அவை குறிப்பிட்ட நியதிகளுக்கும் விதிகளுக்கும் கட்டுப்பட்டு மிகச் சீராகவே இயங்குகின்றன. இந்த வகையில் ஓர் ஒத்திசைவான சமச்சீரான இயக்கத்தையே அங்கு காண முடிகிறது. அங்கு முரண்பாடு, குழப்பம், கோளாறு, மோதல் என எதனையும் அவதானிக்க முடியாது. இவ்வாறு ஆழ்ந்த பொருத்தப்பாடும் நுணுக்கமான ஒழுங்கமைப்பும் காணப்படும் பௌதிக உலகை விட்டு மனித உலகுக்கு வந்தால் அதற்கு நேர்முரணான நிலையை இங்கே அவதானிக்க முடிகிறது. அநீதிகள், சீர்குலைவுகள், பாதகமான ஏற்றத்தாழ்வுகள் இங்கே நிறைய காணப்படுகின்றன. இதற்கான அடிப்படை காரணம் மனிதன் பரீட்சிக்கப்படுவதற்காக படைக்கப்பட்டான் என்ற பின்னணியில் அவன் சுதந்திர இயக்கம் கொண்டவனாக இருப்பதும் உன்னத மனிதனாக மாறத்தக்க மனநிலை இருந்த போதிலும் அதற்கு தடையாக அமையும் ஏற்கனவே விளக்கப்பட்ட பல்வேறு காரணிகள் காணப்படுகின்றமையும் ஆகும். மிக நுணுக்கமாகவும் சீராகவும் படைத்த உலகோடு சீர்குலைவுகள் நிறைந்த இன்னொரு சிருஷ்டியின் உலகை இறைவன் படைக்க முடியாது என்றே கூற வேண்டும். ஆனாலும் அதனை அவன் படைத்திருக்கிறான் எனில் கண்டிப்பாக அது அவன் செய்த அநியாயமாக இருக்க முடியாது. சுய இயக்கமற்ற பௌதீக உலகினுள்ளே சுதந்திரமான சுய இயக்கமுள்ள சிருஷ்டி ஒன்றை அந்த இறைவன் படைத்தானெனின் அது அந்த சிருஷ்டிக்கு வைத்த பரீட்சையாக இருக்க வேண்டும் என்று கொள்வதே பொருத்தமானதாகும். இறைவனின் படைப்பில் எந்த சமச்சீரற்ற தன்மையும் காணமாட்டாய் என்ற இடத்தில் கருணை பொழியும் அருளாளனின் படைப்பில் என்று கூறியமை இக்கருத்தை மேலும் வலியுறுத்துவதாக அமைகிறது. இறைவன் கருணையாளன். கருணையுடன் கூடியதாகவே அவன் செயல்கள் அமைகின்றன. படைக்கும் போதும் அவன் கருணையுடனேயே படைக்கிறான். எனவே சமச்சீரற்ற நிலையில் படைப்புகளிடையே குழப்ப நிலைகளை அவன் ஒருபோதும் உருவாக்கிவிட மாட்டான். எனவே மனிதனை அவன் சோதனைக்காக படைத்ததும் அந்த கருணையின் விளைவேயன்றி வேறு வகையில் அது அமைய முடியாது என பிரயோகத்தின் ஊடே அல் குர்ஆன் உணர்த்துகிறது. இவ்வாறு அல் குர்ஆனின் இந்த நுணுக்கமான தாக்கத்தை புரிந்து கொண்ட பிறகு இவ்வசனங்களில் காணப்படும் சில பிரயோகங்களை விளங்கிக் கொள்வது மேலும் தெளிவாக இவ்வசனங்களை கற்றுக்கொண்டதாக அமையும். 1. அல் குர்ஆன் இவ்வசனங்களில் 2 முறை ஆராயுமாறு தூண்டுகிறது. மீண்டும் மீண்டும் அவதானிங்கள் என கேட்கிறது. ஆராய தூண்டும் வகையில் சவால் விடுவது போல் கோளாறுகள் எதனையும் காண்கிறீர்களா என வினவுகிறது. அல் குர்ஆன் தனது அடிப்படை சிந்தனைகள் முன்வைக்கும் போது விஞ்ஞானபூர்வமான தர்க்கத்தின் ஊடாகவே அவற்றை விளக்குகிறது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. இப்பின்னணியில்தான் அல் குர்ஆனை பின்பற்றும் மனிதர்கள் இந்த ஆய்வுகளில் ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. வாழ்வை படித்து அதற்கு அப்பால் இருப்பவற்றுக்காக தயாராக முட்டாள்தனமான போக்கு இறை நம்பிக்கையாளனின் போக்காக இருக்க முடியாது. இதனை இந்த அத்தியாயத்தின் வேறு சில வசனங்கள் உணர்த்துகின்றன என ஷேக் முகமது அல் ஹர்சாலி இது பற்றி கூறுகிறார். 2. 7 வானங்கள் என இவ்வசனத்தில் வரும் பிரயோகம் பற்றி 3 முக்கியமான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. ஆனால் 7, 70, 70,000 என்ற பிரயோகங்கள் மிக அதிகம் என்ற கருத்தில் அரபு வழக்கில் பாவிக்கப்படுகின்றன. எனவே நிறைய வானங்கள் என இதற்கு பொருள் கொள்ள முடிகிறது.
ஆவண்ணா, சூரிய குடும்பத்தின் ஒவ்வொரு கோளையும் ஒரு வானம் எனக் கொண்டு இதற்கு கருத்து கொடுக்கலாம். ஈனா, வரையறுத்த 7 வானங்கள் என்றே கொள்ள வேண்டியுள்ளது. ஏனெனில் அல் குர்ஆன் 9 இடங்களில் இதனை பிரயோகித்துள்ளது. அவ்விடங்களில் எல்லாம் தவறாது 7 வானங்கள் என பிரயோகித்துள்ளது. அந்த 7 வானங்களில் ஒன்று எமது சூரிய குடும்பமும் அதுபோன்ற கோடான கோடி சூரிய குடும்பங்களையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் உள்ளடக்கியுள்ள எமது பார்வைக்கும் ஆய்வுக்கும் உட்பட்டு வரும் வானமாகும். இந்த அபிப்பிராயங்களில் 2வது கருத்து பொருத்தமற்றது என்பது தெளிவு. அடுத்த 2 கருத்துக்களில் 3வது கருத்தையே ஓரளவு உறுதிப்படுத்த முடியும். 3. அவன் 7 வானங்களை ஒன்றன் மீது ஒன்று அமைந்திருக்கும் வகையில் படைத்தான். இவ்வசனத்தில் வரும் ஒன்றன் மீது ஒன்று அமைந்திருக்கும் என்ற மொழிபெயர்ப்புக்கான அல் குர்ஆனின் அரபி பிரயோகம் திபாக் என்பதாகும். இது தபக் அல்லது தபகத் என்ற சொல்லின் பன்மையாகும். மேலே குறிப்பிடப்பட்ட பொருளை தவிர பகுதி பகுதியாக அமைந்த என்ற பொருளையும் இது கொடுக்கிறது. இப்பின்னணியில் இப்பிரயோகங்களை விளக்க கீழ்வரும் 3 அபிப்பிராயங்களை அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் முன்வைக்கின்றனர். ஆனால் பிரபஞ்சம் ஒன்றின் மீது ஒன்றமைந்து பகுதி பகுதியாக காணப்படுகிறது. ஆவண்ணா, பிரபஞ்சம் ஒன்றுக்கொன்று பாரிய இடைவெளி தூரம் கொண்டு பகுதி பாதியாக காணப்படுகின்றது. ஈனா, பிரபஞ்சம் ஒரு மையத்தை சுற்றி அமைந்த வட்ட வடிவு கொண்டதாக அமைந்துள்ளது. அல் குர்ஆனின் திபாக் என்ற பிரயோகத்தை நோக்குகையில் பிரபஞ்சம் பகுதி பாதியாக அமைந்துள்ளது என்பது தெளிவாகிறது. ஆனால் அது எந்த வடிவை பெற்றுள்ளது என்பது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 3 கருத்துக்களில் எதுவாகவும் இருக்க முடியும். அவற்றில் இக்கருத்தை உறுதிப்படுத்தவும் தெளிவான சான்றுகள் எதுவும் இல்லை. 4. உன் பார்வை மிகுந்த களைப்புற்ற நிலையில் தன் சிறுமையை உணர்ந்து உன்னிடமே திரும்பி வரும் என்ற வசனத்தில் சிறுமையை உணர்ந்து என்பது ஹாசிஅன் என்ற சொல்லின் மொழிபெயர்ப்பாகும். இழிவை உணர்த்தும் வகையில் காட்டி விரட்டிவிடல் என்பது இச்சொல்லின் நேரடி பொருளாகும். பிரபஞ்சத்தை ஆராயவும் அறிவு இழிவுடன் விரட்டப்பட்டது போல் திரும்பி வரும் என்பது இதன் பொருளாகும். ஆராய்ந்து பாருங்கள், பிரபஞ்சத்தில் ஏதேனும் குறைகள் காண்கிறீர்களா என வினவிய இவ்வசனம் ஆழ்ந்து திரும்ப திரும்ப பிரபஞ்சத்தை ஆராய்ந்தால் மனிதனின் மனப்பதிவு என்னவாகும் என்பதை இப்பிரயோகத்தின் ஊடே விளக்குகின்றது. பிரபஞ்சம் மனித கற்பனைக்கு கூட எட்டாத அளவு மிக பாரியது. அதனை இயக்கும் விதிகள் மிக நுணுக்கமானவை, மிகவும் ஆழமானவை. மனித அறிவால் இலகுவில் அவற்றை புரிந்து கொள்ள முடிவதில்லை. எனவேதான் பிரபஞ்சத்தை ஆராய்ந்து மனிதன் ஆக்கிய கொள்கைகள் அடிக்கடி மாறுகின்றன. பிரபஞ்சத்தில் சிதறி கிடக்கும் பொருட்களும் சக்திகளும் எண்ணில் அடங்காதவை. அவற்றை அவன் புரிந்து கொள்ளவே காலங்கள் பல செல்கின்றன. இவ்வாறான இந்த பிரபஞ்சத்தை பார்த்து மனிதன் திகைத்து பிரமித்து போகிறான். அதனை ஆராய்வதில் அவன் மூழ்கும் போது அவனது அறிவு மிகுந்த களைப்புறுகிறது. தனது இயலாமையையும் சிறுமையையும் அவன் உணர்கிறான். இந்த உண்மையை பிரபஞ்சத்தை ஆராய்ந்த பல பெரும் விஞ்ஞானிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர். வாழ்வின் நோக்கம் பற்றி விளக்கிய முதல் 4 வசனங்களை தொடர்ந்து வரும் அடுத்த 7 வசனங்களும் அக்கருத்தை மேலும் தெளிவுபடுத்துகின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.